கௌதம் நகர் ரெசிடென்ட்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் குழுவினர் ஒன்றிணைந்து நடத்திய மில்லினியம் மெமோரியல் சில்வர் ஜூப்ளி அண்ட் நியூ இயர் செலிப்ரேஷன் 2026 நிகழ்ச்சி மிகுந்த கோலாகலத்துடன் நடைபெற்றது. குழந்தைகளின் ஆட்டம் பாட்டம் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பம்சங்களுடன் இந்த விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முக்கிய விருந்தினர்களாக திரு சிவம்சு ராஜ்புத் IPS வார்டு எண் 31 முன்னாள் நகரசபை உறுப்பினர் திருமதி ஷாலினி நந்தகுமார், திரு சுப்பிரமணி ஃபவுண்டர் அண்ட் செக்ரட்டரி கௌதம் நகர் மற்றும் திரு சின்னப்பன் நாயுடு பாரத் மெடிக்கல்ஸ், திரு வினோத்குமார் PBB ஜுவல்லர்ஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். ಗುಡ್ ಈವ್ನಿಂಗ್ ಎವ್ರಿವನ್. ಮೊದಲಾಗಿ ಎಲ್ಲರಿಗೆ ಹೊಸ ವರ್ಷದ ಶುಭಾಶಯಗಳು ಅಡ್ವಾನ್ಸ್ ಆಗಿ. ಹ್ಯಾಪಿ ನ್ಯೂ ಇಯರ್ ಟು ಆಲ್ ಇನ್ ಅಡ್ವಾನ್ಸ್. And I would first like to thank Gautam Nagar RWA for inviting me and to interact with so many children and people of the society. So very much it's a kind of pleasure for me to attend this gathering, interacting with all of you. So just one message, we are all, the police department is there to protect you for your safety and for any kind of help, any concern you have, we are here. Nim rachnekoskar navella iddivi, enadu samasye nama hatra banni. We are not your enemy, we are your friends. Okay, any problem you come aramagi ನೀವು ಕೆಲಸ ಮಾಡಿ. Most of you are students, ಚೆನ್ನಾಗಿ ಓದಿ and utilize this proximity. You are very near to Bangalore. This is an international city. Utilize the potential and grow up in the career. And any problem, anybody is troubling you, any rowdy is giving any trouble, we are all here to protect you. Just give us a call. 112 is the number. 112 you can give a call. In 10 minutes we will reach to your doorstep and we will whatever as per law, whatever safety and security you can give, we will definitely provide you. And you can anytime you can come to our office. ನಮ್ಮ ಆಫೀಸ್ಗೆ, ನಮ್ಮ ಕಚೇರಿಗೆ, ನಮ್ಮ ಪೊಲೀಸ್ ಸ್ಟೇಷನ್ಗೆ ಬರ್ಬೋದು. ಏನಾದರೂ ಸಮಸ್ಯೆ ನನಗೆ ಹೇಳ್ಬೋದು. ಜಸ್ಟ್ ಇಟ್ಸ್ ಅ ಪೊಲೀಸ್ ಪಾಯಿಂಟ್ ಆಫ್ ವ್ಯೂ. ನೆಕ್ಸ್ಟ್ after few hours you will be having new years, have some new resolutions and try to develop new habits, learn some new things, start with a new beginning, forget past and always there is opportunity for future. So and again I would like to thank all of you for inviting me for this August gathering, and I wish you all the best and happy new year. Thank you. என்னோட பணிவான வணக்கங்கள். நான் நிறைய டைம் எடுத்துக்க விரும்பல. சின்ன குழந்தைங்கள்லாம் வெயிட் பண்ணின்னு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஒரு புது நியூ இயர் உள்ள ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறோம்.
நம்ம லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் மிக்ஸ்டு எமோஷன்ஸ். அதில் நம்மளுக்கு கெட்டது நல்லது எல்லாம் கலந்துருக்கு. கெட்டதை இங்கேயே விட்டுட்டு நல்லதை மட்டும் கெட்டியாக பிடிச்சின்னு இன்னொரு புது வருஷத்தில் நம்ம கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடலாம். அதே மாதிரி இந்த நேரத்தில் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்காங்க. நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், எல்லாருக்கும் நல்ல ஒரு குட் ஹெல்த்து கொடுக்கணும் இது நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா ஹெல்த்தை விட ஒரு பெரிய சொத்து நம்ம சம்பாதிக்க முடியாது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லா பசங்களும் ரொம்ப டேலண்டடாக இருக்காங்க. அவங்க எல்லாருமே லைஃப்பில் வானத்தில் இருக்கிற ஸ்டார்ஸ் மாதிரி அவங்க ஷைன் ஆகணும். ஒரு பசங்களும் ஷைன் ஆகணும்னுட்டு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். அதே போல் அங்கிள் ரொம்ப புகழ்ந்து பேசினார். என்னுடைய கணவர் எனக்காக வேலை செய்கிறது, எனக்காக சப்போர்ட்டாக இருக்கிறது என்னோட ஒரு பிளெஸிங்காக நினைக்கிறேன் இந்த நேரத்தில் நான். அதே மாதிரி நான் இன்னும் நம்ம லைஃப்பில் வெற்றி தோல்வி இதெல்லாம் சகனம். நாங்கள் ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ இன்னொரு டேர்மில் அது உங்கள் விருப்பம். நாங்கள் செஞ்ச வேலையை வச்சு நீங்கள் எங்களை ஓட் பண்ணுறதும் பண்ணாத இருக்கிறதும் அது உங்கள் கையில் இருக்குது. ஆனால் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்க ஆசைப்படுறது என்னென்னா, எங்களால் முடிஞ்ச வேலை நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த செகண்ட் வரைக்கும் சர்வ் பண்ணிட்டு தான் இருக்கோம். நாங்கள் சர்வீஸில் இல்லாமல் போஸ்ட்டில் இல்லைனாலும் எங்கள் சர்வீஸ் கண்டிப்பாக தொடரும். எந்த ஒரு காரணத்துலையும் அது ஸ்டாப் ஆகாது. எல்லா வார்ட்லேயும் அவர் சொன்ன மாதிரி 2 வீக்ஸ்லாம் ஆகாது. இது ஒரு கவர்மெண்ட் வேலைன்றது ஒரு பெரிய ப்ராசஸ். ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் தான் ஆகும், கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் எல்லா கௌதம் நகரில் ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்ட்ரீட்லேயும் எல்லா ஸ்டேஜஸ்லேயும் ஃபர்ஸ்ட் க்ராஸ் செகண்ட் க்ராஸ் எல்லா க்ராஸ்லேயுமே வேலை ஆயின்னு தான் இருக்குது. அது ஸ்டெப் பை ஸ்டெப் தான் மூவ் ஆகும். கண்டிப்பாக இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன், நாங்கள் போஸ்ட்டில் இருந்தாலும் இல்லைனாலும் எங்களோட வேலை கண்டிப்பாக தொடரும். தேங்க்யூ அண்ட் ஐ விஷ் எவ்ரிவன் a happy new year. Thank you. மில்லினியம் மெமோரியல் 2007ல மில்லினியம் மெமோரியல்னு 2000 வருஷத்தை நினைவு கூறும் விதத்தில் 2000 kg வெயிட்டுள்ள ஒரு கல் நினைவு சின்னத்தை நிறுவிருக்கிறாங்க. அது நிறுவனப்போ நாங்கள் கவர்மெண்ட் புதுசாக வந்து இறக்குற 1998ல இங்கே குடி புகுந்தோம், இங்கே வந்தோம். அப்போ வந்து நாங்கள் பார்த்தோம். We have witnessed the 2000 memorial installations. இப்போ கடவுளோட ஆசீர்வாதத்தினால 25 வருஷத்தை கடந்து ஆசீர்வாதம் பண்ணாரு. 20 வருஷம் வந்து கடந்து இப்போ சில்வர் ஜூப்ளி மெமோரியல் நிறுவி அதை இப்போ செலிப்ரேட் பண்றோம். ஸோ 2000 இந்த ஜெனரேஷன் நாங்கள் இப்போ வந்து அதை செலிப்ரேட் பண்றப்போ இதை தொடர்ந்து கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேஷனுக்கு இளைய தலைமுறைகள் தொடரணும், அதை செய்யணும். கடவுள் அப்போல்லாம் அந்த அளவுக்கு எங்களை ஆசை இருப்பாரு, ரொம்ப டவுட் அண்ணா. ஸோ ஆனால் 20 வருஷத்துக்கு கடவுள் கொடுத்தாக்க அது பெரிய விஷயம், அது நடக்காம சந்தேகம். பட் ஜெனரேஷனுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்கள ஊக்குவிக்கணும் அப்படின்ற காரணத்தினால ஸோ அவங்கள எல்லாம் டான்ஸ் ஆடணும், பாட்டு பாடணும் அப்படின்றது இதில் அவங்கள பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்கள மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்ற காரணத்தினாலே அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்து அவங்களுக்கு பரிசு கொடுத்துருக்குறோம். எல்லாருக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். அத்தனை பிள்ளைங்களுக்கு சில்ட்ரன்ஸுக்கு வந்து தேல் கேட்ட ஷீல்டு. ஸோ ஆகினால நிறைய பிள்ளைங்க வந்து சில்ட்ரன்ஸ் வந்து ஆட இருக்கிறாங்க, பாட இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் எதிர்காலத்தினுடைய லீடர்ஸ் மாதிரி அவங்க இதை தொடர்ந்து வந்து அவங்க தான் இதை பார்த்து இதை அப்படியே ஃபாலோ பண்ணி கோல்டன் ஜூப்ளி இருக்கவங்க வழி நடத்துவாங்க அப்படின்னு நாங்கள் விரும்புகிறோம். ஸோ ஆகினால அனைத்து பெரியவர்களும் தயவு செய்து கோஆப்ரேட் பண்ணி அமர்ந்திருந்து அவங்களோட நடனங்களையும் பாடல்களையும் ஆடல் பாடல்களையும் பார்த்து கேட்டு ரசித்து அந்த சந்தோஷத்தோட நியூ இயரில் வந்து 2025 2026 ட்ராவல் பண்ணலாம் அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கிட்டு